நரசிம்ம அவதாரம் என்றாலே மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட உக்கிரமான தோற்றம்தான் அனைவரின் நினைவிற்கு வரும். ஆனால் உண்மையில் நரசிம்மர் கருணையின் குணம் உள்ளவர். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரிபவர். அப்பேற்பட்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் பழையபேட்டை என்ற பகுதியில் உள்ளது. இக்கோயிலில் பல கல்வெட்டுகள் உள்ளன. இக்கோயிலை பல்லவ மரபைச் சேர்ந்த கரிவரத ரங்கராஜ ராஜபல்லவன் என்பவர் கட்டியதாக கல்வெட்டுகள் வழியாக அறியப்படுகிறது. கோயிலுக்கு முன்பு 2 கருடகம்பங்கள் உள்ளன. ஒன்றில் அனுமனின் உருவமும் மற்றொன்றில் கருடனின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. பலிபீடம் கொடிமரம் ஆகியவற்றை தாண்டி நுழைந்தால் கருடாழ்வார் சதாசேவை சாதித்த நிலையில் உள்ளார். இதையடுத்து அழகிய 16 கால் மண்டபம் அமைந்துள்ளது. இதனையடுத்து உள் மண்டபம் அர்த்த மண்டபமும் கருவறை போன்றவை அமைந்துள்ளன. கருவறையில் மூலவரான நரசிம்மர் 2 அடி உயர பீடத்தில் 4 அடி உயரத்தில் சங்கு சக்கரதாரியாக நாற்கரங்களுடன் மகாலட்சுமியை இடது மடியில் தாங்கியபடி சாந்தமாக காட்சியளிக்கிறார். துவாபர யுகத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை அர்ஜுனனால் நிர்மாணித்து பூஜை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கோயில் வளாகத்தில் நாதமுனிகள் நம்மாழ்வார் காலிங்க நர்த்தனர் மற்றும் வாலில் மணிகட்டிய ஆஞ்சநேயர் ஆகியோர் உள்ளனர். மகாவிஷ்ணு அநீதியை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் பல அவதாரங்களை எடுத்தார். அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம். இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியோடும் அழைத்தால் தூணிலிருந்து வெளிப்பட்டு பக்தனை காப்பாற்றுவான் என்று உலகிற்கு உணர்த்திய அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த பிறகு உக்ரம் அடங்காமல் இருந்தார். தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அவரை சமாதானம் செய்ய முயற்சித்தும் முடியாமல் போனது. இதனால் நரசிம்ம ரூபத்தை கண்டு அனைவரும் பயப்பட துவங்கினர். இறுதியாக சிவ பெருமானிடம் போய் அனைவரும் முறையிட்டனர். அவர் சர்வேஸ்வர ரூபம் கொண்டு நரசிம்மரை சாந்தப்படுத்த முயன்றார். ஆனால் அனைவரும் அஞ்சும் படியான ரூபத்தில் இருந்த நரசிம்மரின் மடியில் லட்சுமி தேவி வந்து அமர்ந்த பின்புதான் நரசிம்மரின் உக்ர ரூபம் மாறி அழகிய ரூபம் வந்தது. இத்தகைய அழகுடன் விளங்குவதால் நரசிம்மருக்கு ஸ்ரீமான் என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஸ்ரீமான் என்றால் அழகானவன் என்று பொருள். வரலாற்று சிறப்பு மற்றும் புகழ்மிக்க இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் மரண பயத்தை நீக்கும் என்று பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. சனிக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. நரசிம்ம ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதத்தில் 10 நாள் தேர் திருவிழா நடக்கிறது. வைகுண்டேகாதசி மற்றும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. இங்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமியை வேண்டுவோருக்கு மனத்தெளிவு, புத்திர பாக்கியம், செல்வ வளம், திருமண தடை, கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற எண்ணற்ற வேண்டும் வரம் தரும் வல்லமை பெருமானாக அருள் பாலித்து வருகிறார். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.